நான் நல்ல ஜெபம் பண்றேன், மற்றவர்களை விட நிறைய நேரம் நான் ஆலயத்துக்குள்ளால் இருக்கிறேன், நான் 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 நன்கு ஜெபிக்கிறேன், நான் நன்கு பாடுகிறேன், நான் நன்கு செய்கின்றேன், நான் இருக்கின்றேன், நான் இறைவனிடம் இருக்கின்றேன், நான் ஜெபிக்கின்ற பொழுது அந்த காரியம் நடக்கிறது, நான் 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 என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் நம்மை அறியாமல் ஜெபத்துக்கு கூட என்ன செய்து மிக்ஸ் ஆகி உள்ளாடி சாத்தான் வர. ஜெபம் இன்ப வனம், இன்ப வனத்துக்குள்ளாக சாத்தான் வந்தது போல, இந்த வனத்தில் நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவத்தை ஊட்டியது போல சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்குள்ளால் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளால் கூட சாத்தான் என்ன செய்வான், ஊடுவோம். நான் நான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகம்பாவம் அடைச்சு கடவுள் கடவுள் எல்லா கடவுள் எல்லா கடவுள் எல்லா கடவுள் எல்லா கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பாசமுள்ளவர்களே, முன்பிருந்த தலைமுறைக்கும் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்வது, எல்லா காரியத்தையும் கடவுளுக்கு ஒப்படைத்தார்கள் முன்னால், எல்லா காரியத்தையும் கடவுளுக்கு ஒப்படைத்தார்கள் முன்னால். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கடவுள் எனக்கு என்ன தந்தாரு, ஆலயத்திற்கு போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், ஆலயத்திற்கு போறதுனால எனக்கு என்ன பயன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதனால எனக்கு என்ன பயன் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பாசமுள்ளவர்களே, கொஞ்சம் முன்னால கொஞ்சம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால ஒரு புதிய செருப்பு வாங்கினால் முதலில் நாம் ஆலயத்திற்கு அணிந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு புதிய துணி வாங்கினா முதல்ல கோயிலுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்தது. வீட்டிலே கோழி போடக்கூடிய முட்டையில முதல் முட்டை கடவுளுக்கு கொடுத்த ஒரு காலம் இருந்தது. வீட்டுல காய்க்கக்கூடிய மரத்துல முதல் கனி ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு காலம் இருந்தது. இன்று எங்கே போனது அந்த காலம்?